தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு ஓட் பேங்க் இல்ல. தமிழ்நாட்டுல இந்து எதிர்ப்பு தமிழுக்கு தான் ஓட் பேங்க் இருக்கு. இன்றைக்கு கன்னடர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய மொழிக்காக பேசுறாங்களோ போராடுறாங்களோ அதே உணர்வு தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அதனால தான் நாம இந்தியை எதிர்த்து போராடணும். நீண்ட நெடிய காலமா சமஸ்கிருதத்தையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்களே குறிப்பிடுற மாதிரி இன்றைக்கு தமிழ் மொழிக்கு ஒரு இழுக்கு வருது. ஆனால் அதை பற்றி தமிழ்நாட்டின் தலைவர்கள் யாருமே பேசல. ஏன்னு கேட்டா தமிழ் மொழிக்கான வாக்கு வங்கி இல்லை அப்படிங்கிறீங்க. அப்ப நம்முடைய மக்களுக்கு இருந்த அந்த தமிழ் மொழி உணர்வு எங்கே போனது? யாரால் மழுங்கடிக்கப்பட்டது? என் திராவிட இன சொந்தங்களாகிய கன்னடர்களே, நாம் அனைவரும் உருதாய் வயிற்று பிள்ளைகள். நமக்குள் எதற்கு வீண் சண்டை? என்னுடைய மண்ணின் கலைஞானி கமலஹாசன் சொன்ன கருத்து தவறான கருத்து அல்ல. அதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். திராவிட இனம் வாழ்க, தமிழ் வெல்லும்னு கேட்க ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. அப்படியே முடிஞ்சிருக்கும் பிரச்சனை. அப்படியே எல்லாரும் ஒன்று கூட்டி கை கூட்டி சிரிச்சிருப்பாங்க, ஜாலியாக போயிருக்கும். ஆனால் நீங்கள் கேட்ட இன்னொரு ஆள் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ரொம்ப சீரியஸான ஆள். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு விஜய். 2 விஷயம் இருக்கு. சென்சிட்டிவ் டாபிக்கு போனால் சிக்கலாயிரும், நமக்கு முழு மேட்ரு தெரியாது, இது ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொரு மேட்ரு, படம் ரிலீஸு ஓடணும், லாஸ்ட் படம், பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் இந்த 2 காரணமே பாலிடிக்ஸ்க்கு வந்தப்ப நீங்கள் சொல்லவே கூடாது. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு சகோதரர் திரு அருள்மொழிவர்மன். வாருங்கள், அவருடன் பேசலாம். சகோ வணக்கம். வணக்கம் சகோ. தக் லைஃப் படம் பார்த்துட்டீங்களா? தக் லைஃப் படம் பார்க்கல. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பல படங்கள் வந்துருச்சு அதை பற்றி, அதனால அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தக் லைஃப் படம் இன்னும் பார்க்கல, பார்க்கணும். ஆனால் பார்க்கணும். நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு, ப்ளஸ்ஸோ மைனஸோ. ஆனால் கமலுக்காக பார்க்கணும் நான். சரி, கமல் நிறைய இதில் அடி வாங்கியிருக்காரு சகோ. அதனால கமலுக்காக பார்க்கணும். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, அவருக்காக பார்க்கணும். சரி, நானும் இன்னும் படம் பார்க்கல. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த படத்துக்காக கமல் நிறைய அடி வாங்கியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த படத்தோட ப்ரொமோஷனில் தமிழில் இருந்து தான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சொன்னதுக்காக பெரிய அளவுக்கு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அது கொஞ்சம் சற்று தணிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு வேண்டத்தகாத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு கர்நாடகாவில். அதனால் இந்த விஷயத்த ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனாலும் அதை பற்றி சில கேள்விகள் இன்னும் கேட்கப்பட வேண்டியது இருக்குது. குறிப்பாக இப்போ கமலஹாசன் தமிழ்ல இருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்த முதல்வர், துணை முதல்வர், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகளுமே கமலுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனால் ஏன் இங்கே இருக்கிற முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல? மொழி உணர்வு, இன உணர்வு இதெல்லாம் அடிப்படையாக வச்சு எழுந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. ஏன்னா இந்தி எதிர்ப்பு போரில் ஏற்பட்ட அந்த ஈகியர்கள் இருக்காங்க இல்லையா, மொழிப்போர் ஈகியர்கள், அவர்கள் மூலமாக அறுவடை செய்த ஆட்சி தான் 67 திமுக ஆட்சி. அப்போ தான் தேசிய கட்சியான காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எங்கேயுமே விழாத போது தமிழ்நாட்டில் விழுது. என்னடா அப்படின்னு பார்த்தா மொழிக்காக உயிரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மொழிக்காக உயிரை கொடுத்த மொழிப்போர் ஈகியர்கள் கொண்ட தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட அந்த மொழிப்போர் நாள் கூட மொழிகள்னால, தாய்மொழிகள்னால அங்கீகரிக்கப்படலை. வங்கதேசத்தில் முஜிபுர் ரஹ்மான் அவங்க பார்த்தீங்கன்னா மொழிக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க. அதில் ஒருத்தரும் 2 பேரும் தான் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதை தாய்மொழிகளாக, உலக தாய்மொழி நாளாக, உலக தாய்மொழி நாளாக நீங்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வு நடப்பதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே 1930களிலிருந்து 40க்குள்ள தமிழ்நாட்டில் மொழிக்காக உயிரை கொடுத்த கூட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தின் நீட்சியாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழினம் அப்படிங்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மாநிலத்தில் போயிட்டு இந்த மாதிரி தமிழ் மொழி குறித்து அவர் பேச போனாரா, இல்லை மொழி ஆய்வு குறித்து பேச போனாரா, இல்லை அங்கே தான் கான்ஃபரன்ஸில் பேச போனாரா? கிடையவே கிடையாது. அது ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படம் தொடர்பான நிகழ்வு. இன்னொன்று, அடிப்படையிலே கமலஹாசன் ஒரு நுட்பமான கலைஞர். அவருக்கு எல்லா விதமான கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 8 மொழிகள் 5 மொழிகள் கிட்ட தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய மொழிகள் கற்றவர், நிறைய பேரோட பழகினவர், ஒரு அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், தமிழ் சார்ந்து நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் கூட எடுத்துக்கோங்க. பேசும்போது ஒரு ஃப்ளோவில் சொல்கிறாரு, ஏங்க இந்த மாதிரி எங்கள் அண்ணா இந்த மாதிரி தமிழ் எப்படி கரணம் தோன்றுதோ அப்படின்னு சொல்லி, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்காக
இது ஒரு சாதாரணமான விஷயம் சார். ஆனா இந்த விஷயத்த கர்நாடகா எப்படி பார்க்கறான்னு பாருங்க. எதுக்காக? கமலஹாசன் சொன்ன உண்மைக்கு நம்ம இப்பயும் சொல்றோம், தமிழ்ல இருந்து தான் தோன்றுச்சு. தமிழ்ல இருந்து கிளைத்த மொழிகள் தான் அவன் எல்லாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எவ்வளவு பேர் வேணா வரட்டும், நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த உண்மைக்கு எதிராக கர்நாடகா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, லோக்கல் கட்சின்னு வாட்டாள் நாகரசன் எல்லா ஆட்களும் போட்டு உருவ பொம்மையை எரிக்கிறான். கமலஹாசனை போட்டு கொளுத்துறான், அந்த பொம்மையை போட்டு கொளுத்துறான், படத்தை கிழிக்கிறான். கடைசியில் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிட்டான். இதுல ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் ஒன்னா நிக்குது. அவன் என்ன சொல்றது, irrespective ஆஃப் த பார்ட்டி ஒன்னா நிக்கிறான். பிஜேபியோ லோக்கல் பார்ட்டியோ நேஷனல் பார்ட்டியோ ஒன்னா நிக்கிறான். ஆனா இங்க பாருங்க, குரல் கொடுத்ததே வெறும் மாநில கட்சிகள் தான். யாரு? சீமான் வாய்ஸ் கொடுக்குறாரு, திருமா வாய்ஸ் கொடுக்குறாரு, வேல்முருகன் வாய்ஸ் கொடுக்குறாரு, ஐயா மணியரசன் ஐயா போராட்டம் பண்றாங்க, அன்புமணி ஒரு அறிக்கை எழுதுனாரு. இப்போ அதன் பிறகு அழுத்தம் கொடுத்து சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கல? ஏன் டெபுட்டி சிஎம் பேசல? நம்ம இங்க ஏன் முதலமைச்சராக தானே டெபுட்டி சிஎம் நம்ம இங்க ஒரு ரோல் இருக்கு நம்ம நினைக்கிறோம்னா, குறைந்தபட்சம் கமலஹாசன் அப்படிங்கிறவருடைய முக வெளிச்சத்தை பயன்படுத்தி தான் நீங்க எல்லா இடங்கள்லையும் 24 அப்ப கூட்டணிக்காக பரப்புரைக்கு அமைச்சு வச்சீங்க. கரெக்ட். மதுரை சு வெங்கடேசனுக்காக அவர் பரப்புரை செய்தாரா இல்லையா? செஞ்சாரு. உங்களுடைய டாக்டர் திருமாவளவனுக்காக பரப்புரை செய்தாரா இல்லையா? உங்கள் கட்சியில் இருக்கிற பல எம்பிக்களுக்காக செய்தாரா இல்லையா? அவருடைய முகத்தை நீங்க போஸ்டர்ல போட்டு பயன்படுத்திக்கிட்டீங்களா இல்லையா? அதுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க வேற சார். இப்பவும் அவருடைய முகத்தை காட்டி பரப்புரை செய்யறதுக்காகத்தான் அவருக்கு ஒரு மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு முக்கியத்துவமா நீங்க பார்க்கக்கூடிய நபர் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னன்ஸ், நீங்க ஒரு வாட்டாள் நாகராஜ், ஒரு லோக்கல்ல இருக்கிறவங்க ஓகே இக்னோர் பண்ணிட்டு போங்க. ஆனா ஒரு ஸ்டேட்டே அகெயின்ஸ்ட் கமலஹாசனா இருக்கும்போது எப்படி நீங்க பார்த்துட்டு அமைதியா இருப்பீங்க? அது மட்டும் இல்லாம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த மாநிலத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க. நீங்க தான் இந்த மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்றவங்க. அப்ப நீங்க தான் இந்த மொழிக்காகவும் மக்களுக்காகவும் பேசணும். அங்க இருக்கிற மக்கள் வெறும் கமலை மட்டும் எதிர்க்கல, தமிழ் மொழியையும் சேர்த்தே கொச்சப்படுத்துறாங்க. மேட்டர்னா நீங்க கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. என்ன நம்ம ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறோம்னா, கன்னடர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, கன்னடர்களோ மலையாளிகளோ தெலுங்கர்களோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் மீது ஒரு மயக்கம் உண்டு. கிட்டத்தட்ட இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா ஒரு ஆரிய மயக்கம் அவங்களுக்கு உண்டு. தமிழர்களுக்கு மட்டும்தான் சமஸ்கிருத மயக்கம் இல்லாம, ஆரிய மயக்கம் இல்லாம தனித்து இயங்கக்கூடிய இனமாகவும் மொழியாகவும் நம்ம இருக்கிறோம். அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை கனடா இஸ் ஃப்ரம் சான்ஸ்கிரிட், தட் இஸ் த லாங்குவேஜ், மதர் லாங்குவேஜ் ஃபார் எவ்ரி லாங்குவேஜ் சொல்லி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கரெக்ட். அப்படியே தலையில ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஆயிருக்கும் அவங்களுக்குலாம். ஆனால் தமிழ் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது. அந்த ஒவ்வாமைக்குள்ள இன்னும் சில கேரக்டர் இருக்குது. அது மேபி பாசிட்டிவா கூட இருக்கும், அதை பின்னாடி சொல்றேன். அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய ஒவ்வாமையை இப்படியா வெளிப்படுத்துவீங்க? கரெக்ட். தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய ஒவ்வாமையை எப்படியா வெளிப்படுத்துவீங்க? கமலஹாசன் யாரு? கிட்டத்தட்ட பல கன்னட படங்கள் நடிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் ஓடிய கன்னட படத்துக்கு ஹீரோ கமலஹாசன் தான். உங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகின ஒரு நபர், அவருக்கு கன்னட மொழியே நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பாசிங் கமெண்ட்டாக சொன்னதை ரொம்ப டீப் ரூட்டடாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மூல ஆதாரத்தை கொண்டு வா. ஒரு நீதிபதி கேட்குறாரு, நீ மொழியியல் ஆய்வாளரா, நீ என்ன பண்பாட்டு ஆய்வாளரா? சரி அப்படி கேட்டால் கூட புரிஞ்சுக்கலாங்க. ஏன் மன்னிப்பு கேட்கல? மன்னிப்பு கேளுவா. இது எப்படி தெரியுமா இருக்கு? உட்காராத ஃபர்ஸ்ட், மன்னிப்பு கிட்ட உட்காரு. என்னையா இது? எந்த உலகத்துல எங்கேயாச்சும் ஒரு வழக்கு ஒரு விவாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே மன்னிப்பு கிட்டவான்னு சொல்லுவாங்களா? இப்போ உங்க மேல குற்றம் இருக்கா இல்லைன்னு தெரியாது, அவன் குற்றவாளின்னு சொல்லிட்டான், நீ 10 நாள் போய் ஜெயிலில் இருந்துட்டு வாப்போ, அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னா எப்படி நமக்கு சிரிப்போமோ நகைப்புக்குரிய விஷயமோ அப்படிதான் மரியாதைக்குள்ள நீதியரசர் சொல்றாங்க, மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே. நானே படத்தை பார்க்கலான்னு பார்த்தேன். நீங்கள் படத்தை பாருங்க, பார்க்காம போங்க. கலை எதற்கும் காத்திருக்காது, அன்பு மன்னிப்பு கேட்காது. இன்னொரு பாருங்க கமலஹாசன், அது சரி, அந்த நிலைப்பாடு சரி, கமலின் அந்த கருத்து சரி. ஆனால் கமல் இப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருக்கணுமானா இதை விட நல்லா ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா கமல் கூடவே சேர்ந்து திமுக தோழர்களும் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? என்ன காரணம்?
அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் இருக்குது சார். முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் தான், அரசியல் தான். ஏன் பண்ணலன்னு கேட்டீங்க, எப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுமா? சமஸ்கிருதம் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. எப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். எவ்ரிதிங் இஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். இப்போ கல்வி கொள்கைக்கு எதிராக பிஜேபி வருது. இதே இந்தி மொழி ஆதிக்க எதிர்ப்பை எதிர்த்த கட்சி திமுக. கண்டிப்பா. ஏன் அண்டை மொழியான கன்னட இன வெறியர்களுக்கான எதிராக ஒரு அறிக்கை ஏன் வரலன்னா, இட்ஸ் நாட் அ ஓட் பேங்க். ஏற்கனவே மொழி ரீதியாக இருங்க தமிழ் மொழிக்கு இங்க ஓட் பேங்க் இல்ல அப்படிங்கிறீங்களா? ஆமா, இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எது எதிர்த்தா ஓட் பேங்க்ங்கிறதா மேட்டர். தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு ஓட் பேங்க் இல்ல. தமிழ்நாட்டுல இந்து எதிர்ப்பு தமிழுக்கு தான் ஓட் பேங்க் இருக்கு. சரி, இப்போ ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரியான தமிழுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அது இன்னைக்கு டைவர்சிஃபை ஆயிருக்குது. சீமானுக்கு ஒரு பக்கம் போகுது, தமிழ், தமிழர், தமிழ்நாடு, தமிழ் தேசியம்னு பேசுறோம், அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் திருமாவளவனுக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது. அப்புறம் ராமதாஸுக்கு கொஞ்சம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி தமிழ் தமிழர்னு பேசுறவங்களுக்கு ஏற்கனவே ஓரளவு இருக்குது. அப்ப நம்ம அவங்கள தாண்டி கொஞ்சம் இருக்குது, மொழி சிறுபான்மையினர் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு டிஎம்கே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை நம்ம போய் ஆக்குபை பண்ண நினைச்சாலும் நமக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறான் திமுக. அதனாலதான் நீங்க அவங்க வாயை திறக்கிறாங்களோ இல்லையோ சார், சீமான் பேசினார்ல, அந்த ஸ்டாண்ட, அந்த உண்மைய, அந்த அந்த தைரியத்தோடு அணுகக்கூடிய முறை இருக்குல்ல, அது எல்லாருமே பண்ணியிருக்கணும். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர், இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, இதெல்லாம் ஸ்டாண்டு பண்றதோ ஒரு மேட்ரா, அங்க இருக்கிற ஏதோ காலி பசங்க பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேட் இதை வந்து ரியாக்ட் பண்றான். இன்னும் நுணுக்கமா நான் ஒரு விஷயத்த பதிவு பண்றேன். இப்ப என்ன சொல்றாங்க, தமிழிலிருந்து தோன்றுச்சுன்றதுக்கான ஆதாரத்தை கொண்டு வான்றாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும், ராபர்ட் கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. இப்போ இந்த நூலில் வந்து அவர் மூல திராவிட மொழி, புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜில் இருந்து தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகள் உருவாகின அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. கூடவே சேர்த்து இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு அந்த கருத்து வரைக்கும் நிப்பாட்டிக்கிறாங்க. ஆமாம், அடுத்த கருத்து பாருங்க, இந்த மூல திராவிட மொழி இருக்கிறது அல்லவா, இந்த புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் அவருடைய வார்த்தையில், அந்த மொழியானது தமிழுக்குத்தான் மிக நெருக்கமாக இருக்கிறதுங்கிறார். இப்போ இதன் பிறகாக வந்த பல அறிஞர் பெருமக்கள், பல ஆய்வாளர்கள், பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த மூல திராவிட மொழி அப்படின்னு நீங்க குறிப்பிடுவதே தமிழ் தாங்கிறாங்க. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், கால்டுவெலுடைய முடிவு தான் இறுதியானதுன்னு கிடையாது. நீங்க மேபி என்னை கூட கொஸ்டின் பண்ணுங்க, தமிழ் தான் நீங்க சொல்ல முடிவு கிடையாது. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த டிபேட். நம்ம ஒரு ஆய்வை உட்படுத்து, எங்களது கீழே மாதிரி உங்களது வேற ஏதாவது ஒன்று காமிங்க, வேற ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆனா இந்த டிபேட்டுக்குள்ள தமிழர்கள் பெரும்பாலும் போக மாட்டாங்க. நான் அதுக்கும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன், யாரும் போக மாட்டாங்க. இப்போ நாளைக்கு ஏன் அப்படின்றது ஒரு காரணம் இருக்கு. தமிழர்கள் பெரும்பாலுமே பெரிய ஜனநாயகவாதிகள், பெருந்தன்மையா இருப்பான், போடா போடா அப்படின்னு போற மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம இப்போ அவங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணமும் இருக்குது, தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின தமிழ் தாய் தான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அதில் முழுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது இல்லை, ஐயா கருணாநிதி நீக்கிட்டாரு, அதாவது தமிழ் தாவத்தில் நீக்கிட்டாரு. அதன் பிறகு என்ன இருக்குது, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தே உதித்தெழுந்தே அப்படின்னு இருக்குது, அதையும் நீக்கிட்டாரு. இதுக்கு வந்து அண்மையில முனைவர் ரவிக்குமார் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருந்தாரு. அந்த கட்டுரை என்ன சொல்றாருன்னா, இதை நீக்கினாரு. ஏன் நீக்கினாரு அப்படின்னா, அவங்களுடைய மனம் புண்படும், கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இது மேபி ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்டு தான். அண்டை மாநிலத்தில் இருக்கிறாங்க, நம்மளோட சகோதரர்களாக இருக்கிறாங்க, சகோதர இனமா நம்ம பார்க்குறோம், நம்ம சகோதரர்களாக நினைக்கிறோம், நம்ம அரவணைக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் அவனுக்கு எங்கிட்ட இருந்தாண்டா நீயே வந்துன்னு சொன்னால் மேபி கொஞ்சம் கஷ்டப்படுவான், நெருடலாக இருக்கும், அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் நீக்கணும். ஆனால் அரசியல் ரீதியாக சிக்கலாக எழும்போது அதை நாம் சொல்லலாம், சுட்டி காட்டலாம்ங்கிறாரு. தமிழ்ல தான் தோன்றுச்சுங்கிறாரு. இந்த ஆய்வு உண்மையை ஏற்க மறுக்கிறான் சார். இத கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழை தாய்மொழியாக வைத்துக்கொண்டே தமிழர்களோடாக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள சில பேர் இப்படி இருக்கிறாங்க. கரெக்ட். இன்னும் சிலர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற
எல்லாருமே நான் சொல்றேன். அதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. டிபேட்டா இருக்குன்னு சொல்லுங்க, முடிவு சொல்லாதீங்க. ஏன்னா இது எங்க போய் முடியுது அப்படின்னா, புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியலன்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கால்டுவெல்லே சொல்றாரு தட் இஸ் நியர் டு தமிழ், அது தமிழுக்கு மிக நெருக்கமா இருக்குன்றாரு. அவருக்கு பிறகு வந்த நீங்க வந்து அகாடமிஷியனாவோ ஸ்காலராவோ நான் கருத முடியாதுங்க ஐயா பாவாணர்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா தேவநேய பாவாணர் அவருக்கு பிறகு வந்த பல பேர் இன்றைக்கு திமுகவோட கூட்டணியில் அநியமாக இருக்கக்கூடிய பல தோழர்கள், பல தமிழ் அமைப்புகள், பாவலர் ஐயாவுடைய மகனாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய பொயிலன் உட்பட பல பேர் சொல்றது என்னன்னா, சமஸ்கிருத மொழிக்கும் திராவிட மொழிகளுக்கும் தாயே தமிழுங்கிறாங்க. கரெக்ட். சமஸ்கிருத மொழியின் தாயே தமிழ் அப்படின்னும் போது தமிழ் யாருக்கு தாய் இல்ல? இப்ப என்னன்னா, நிறைய நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், மனசு கொஞ்சம் நோகும், அதனால இதை சொல்லாம இருக்கலாம்னா எங்களை எவ்வளவு தூரம் நோகடிப்ப? நம்ம கேள்வி என்னன்னா, நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானா, நான் அடிச்சுக்கிட்டே இருப்பியா? கரெக்ட். இங்க ஒரு ஆளு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரா, அதை பாசிங்க மட்டும் கடந்து போய்கிட்டே இரு. இல்ல அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கப்பாரு, விடியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அதோ தெரியாம சொன்னா நார்மலா சொந்தக்காரன் தான் அப்படின்னு சொல்லி அதை உட்காரவி. நீ வந்து உங்க ஊர்ல அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி இதை கலவரமாக்குறான். ஸோ நம்மளும் மொழி உணர்வுல ஒன்னா நின்னாகணுக்காக நம்மளும் கமலை போட்டு அடிப்போம். நீ நின்னா அப்ப நாமளும் தானே நிக்கணும். கரெக்ட். இப்போ நீங்க சரியான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்க 2 விஷயம் குறிப்பிட்டீங்க. ஒன்று வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தால தான் 1967 திமுக முதல் முறையாக ஆட்சி கட்டிலுக்கு வந்துச்சு. 65 மொழி போராட்டத்தின் விளைவு தான் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. உண்மை ஒண்ணு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டபோது நீங்க ஒரு விஷயத்த அழகா சுட்டி காட்டினீங்க, மொழிக்கான ஓட் பேங்க் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்னீங்க. இது 2 காரணம். அதே மாதிரி இப்ப கடைசியா பேசும்போது சொன்னீங்க, கர்நாடகாவில் கன்னட மொழிக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு வந்த உடனே பாஜக, காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு, அதாவது கன்னடர்களாக ஒன்றிணைந்து கன்னட மொழிக்காக பேசுறாங்க, கமலை கண்டிக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஒரு காலத்துல இதே உணர்வு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இன்றைக்கு கன்னடர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய மொழிக்காக பேசுறாங்களோ போராடுறாங்களோ அதே உணர்வு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதனால தான் நாம இந்தியை எதிர்த்து போராடணும், நீண்ட நெடிய காலமா சமஸ்கிருதத்தையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்களே குறிப்பிடுற மாதிரி இன்றைக்கு தமிழ் மொழிக்கு ஒரு இழுக்கு வருது, ஆனால் அதை பற்றி தமிழ்நாட்டின் தலைவர்கள் யாருமே பேசல. ஏன்னு கேட்டால் தமிழ் மொழிக்கான வாக்கு வங்கி இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ நம்முடைய மக்களுக்கு இருந்த அந்த தமிழ் மொழி உணர்வு எங்கே போனது, யாரால் மழுங்கடிக்கப்பட்டது? வெளிப்படையாக நம்ம பேசணும் அப்படின்னா 2 விஷயம் நடந்திருக்குது. ஒன்று, ஆரிய பண்பாடு, அதன் ஊடாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஓரளவு அங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ மனநிலை அப்படிங்கிறது மொழி உணர்வு சிதைக்கும். இன்னொன்று, அடையாள மறுப்பு. திராவிடம் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைக்கு ஊடாக நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்க, எல்லாத்தையும் கொண்டு வரீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமாக வர வேண்டிய அந்த உணர்வு கடத்தல் அப்படிங்கிறது நடக்காம போகுது. இதுதான் இன்னைக்கு இருக்கு. இது இன்னைக்கு வந்து நீங்க போய் நீங்க உட்காந்து டிபேட் பண்ணீங்கன்னா கூட எண்ட் ஆஃப் த இடத்துல வந்து அதான் நிற்கும். இப்போ நீங்க திரு சீமான் அவர்கள் திராவிடம் அப்படிங்கிற கூட்டுற அந்த வார்த்தையவே மறுதளிக்கிறார், எதிர்க்கிறாருன்னா வெறும் கட்சி ரீதியா மட்டும் அதை வந்து அவர் கொண்டு போகல, அது கட்சிக்கு பேர் வச்சதுனால மட்டும் அது நடக்கலை. ஒருவேளை அந்த கட்சிக்கு அப்படி பேர் வச்சு இவங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருந்தாங்க, மொழி ரீதியாக போயிருந்தாங்கன்னா கூட அவர் அதை பண்ணியிருக்க மாட்டார். மேபி சீமான் திமுக கூட இருந்திருப்பார், சொல்ல முடியாது. அப்போ ஐயா பேமா அவர்கள் போன்றவர்கள் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அதன் ஊடாக இங்கு நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அடையாள மறுப்பு என்பது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நாங்க அப்படி பேசிட்டு தமிழை வளர்க்கலையான்னு கேட்கிறாங்க. ஆமா வளர்க்கல. கரெக்ட். ஆமா வளர்க்கல. நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, சார் எல்லாரும் பலகையில தமிழ்ல பேர் வைங்கிறாரு. நான் ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்றேன். ரொம்ப நாள் கழிச்சு முதலமைச்சர் பேசுறாரு. என்ன நம்ம பேசினாரு, இப்போ இங்கிலீஷ்ல ஒரு பேர் சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பேர். ரெயின்போ இருக்குன்னா நீங்க வானவெளி எழுத வேண்டாம், ரே இ இன் போ, ரெயின்போன்னு எழுதுனா கூட போதுங்கிறாரு. இது குறைந்தபட்சம் ஆங்கிலத்தில் எழுதினாவது அவனுக்கு ஆங்கில அறிவு இருக்கிறவன் படிப்பான், ஆங்கில அறிவாவது அவனுக்கு வளரும். இப்படி எழுதி கொள்றீங்களே,
இது ஆங்கிலத்தையும் கொள்றீங்க, தமிழையும் கொள்றீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் நம்முடைய முதலமைச்சர், உங்களையும் என்னையும் ஆண்டுகிட்டு இருக்கிற முதலமைச்சருக்கே தங்கிலீஷ் மேலதான் ஆர்வம் இருக்குது. தமிழ்களத்தின் மீது தான் அவருக்கு ஆர்வம் இருக்குது. அவருக்கு தமிழின் மீது ஆர்வம் இருந்தா ரெயின்போன்ற வைக்கிற வேலை வச்சுக்காத, வானவில்னு வை, தமிழ் பேரை வை, தமிழ்ல பேரை வச்சுங்க. அந்த தமிழ்ல இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சாட்டை ஊடகம்னு ஒன்று இருக்குல்ல, நான் அப்போ அங்கே பேட்டி கொடுக்கும்போது வார்த்தையை அவங்கள்ட்ட சொன்னேன். இப்போ சாட்டைன்னு இருக்குன்னா சா இட்டைன்னு தமிழ்ல போடு, பேர் பண்ணி தமிழ்ல போட்டியா, கீழே ஆங்கிலத்தில் SAATTAன்னு போட்டுக்க. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, அப்படியே இப்போ வந்து செல்போன் கடை அப்படின்னு போடுவீங்களா, கைபேசி பழுது நிலையம்னு போடு, கீழே செல்போன் போட்டுக்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ்களத்தையே வந்து ப்ரொமோட் பண்றாரு. நான் யாரு, போறவரை யாரோ ஒருத்தர் முதலமைச்சர், நேத்து கட்சி ஆரம்பிச்சவர் இல்ல, நம்முடைய முதலமைச்சர் திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தில் வந்து விழுந்த விதையாக இன்றைக்கு மரமாக விழுந்திருக்கிறார் நம்முடைய ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்களத்தை ப்ரொமோட் பண்றாரு. இப்படி நீங்க தமிழ்களத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ் எப்படி வளரும்? அப்ப வந்து தமிழோட நுட்பமான அடையாளங்களை மறைக்கிறாங்க தாண்டி அவங்க அதை கடத்தி கொண்டு போகவே இல்லை சார். நீங்க தமிழை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கணும். அண்மையில ஒரு 6 இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு செய்தி நான் ஞாபகத்துல, யார் என்ன டைம்ங்கிறத நான் மறந்துட்டேன். அமித்ஷா அவனை சொல்றாரு ஒரு இடத்துல, தாய்மொழியில உயர்கல்வியை கொடுக்கணும்னு. யார் சொல்றா? அமித்ஷா சொல்றாரு. நான் சொல்றேன், அமித்ஷா நான் வரவேற்கிறேன், நல்ல கருத்து, இந்தியா முழுக்க நாங்கள் கொண்டு வர போகிறோம், நாங்களாம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு. ஏதோ ஐ திங்க் ஸோ, ஏதோ பிஜேபியோட ஸ்டேட்டில் அது இருக்குது, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் அதை செய்தவர் நம்ம, அதில் வந்து நம்ம வரவேற்கணும், பாராட்டணும், மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அதை பண்ணார். அதை பண்ணார்ல, இன்னைக்கு அதோட ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்குங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழில் பொறியியல் கல்வி பயின்றவர்கள் எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில் தமிழில் மருத்துவ கல்வியை பயில்வதற்கான வாய்ப்புகளை தமிழக அரசு எந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க? கொஞ்சம் அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா பிரமிப்பாவீங்க சார். ஒரு நாடா அங்கீகரிக்கல, உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடையாது. கொஞ்சம் தூரம் நம்ம டிராவல் பண்ணி போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தார், ஒரு நாட்டை கட்டமைச்சார். அந்த ஊர்ல தமிழ்ல பொறியியல் கல்வி இருந்துச்சு, தமிழ்ல சட்டம் இருந்தது, தமிழ்ல மருத்துவம் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய அறிவு களஞ்சியத்தை கொளுத்தி ஒட்டுமொத்தமாக சதைச்சானுங்க. அங்கீகாரமே இல்லாத ஒரு நாட்டில் அந்த மனுஷன் வந்து தமிழில் கல்வியை கொடுத்தான், தமிழில் மருத்துவத்தை கொடுத்தான். எனக்கு சொல்லும் போதே எனக்கு வந்து கண்ணீர் வருது, எனக்கு உடம்பெல்லாம் மெய் செலுத்து போகுது. தம்மா தூண்டி இடம் சார். 11 நாடு சேர்ந்து கொண்டு சாவடிச்சான். ஆனால் அந்த மனுஷனுக்கு இருந்த அந்த எண்ணம் இருக்குல்ல, நம்ம தாய்மொழியில நம்ம பசங்க படிக்கணும், நம்ம தாய்மொழியில நம்ம பசங்க எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைச்சான்ல, அது ஏன் சார் இங்க நடக்கல? கரெக்ட். உங்ககிட்ட என்ன இல்ல, உங்ககிட்ட ஆய்வாளர்கள் இல்லையா? இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் வந்து நீ இருப்பியா இல்லையான்னு தெரியல. இப்ப நீங்க என்ன பண்ற, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்த குழு போறன்னு 11 பேருக்கு தண்ட செலவை போட போற. நீ எதுக்கு அந்த குழுவை போடுற? யாரை ஏமாத்துற? இதுக்கு முன்னாடி போட்ட குழுவில் நீங்க என்ன பண்ணீங்க? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற இந்திய பணிகளை ஒழிக்கணும்னு வந்து இவங்க முன்னாடி போட்ட கருணாநிதி போட்ட கமிஷன் சொல்லுது. இந்திய பதவிகளை ஒழிக்கணும்னு போட்டாங்க. அதை நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு இந்திய பதவியில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆளு ஒரு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை திருடன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வார்த்தை கேட்கல. அவரை ஊக்கப்படுத்துறாங்க. உங்க ஆட்சியில் இருந்துகிட்டு பஞ்சாப்ல போய் உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டில் ஒரு தீவிரவாத கட்சி இருக்குன்றாரு. இது உங்க ஆட்சிக்கு ஏற்பட்ட இழுக்கு இல்லையா, அவமானம் இல்லையா? அப்ப திமுக ஆட்சிக்கு ஒரு தீவிரவாத கட்சி இயங்கிட்டு இருக்கு, அதுக்கு 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்களா? ஒரு வார்த்தை பேசல. உங்களால உங்க தாய்மொழியில தமிழ்நாட்டுக்குள்ள இது எதனால முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, நீங்க அந்த ஓப்பனிங் கொஸ்டினுக்கு பாருங்க, கமல் பேசுறது ஏங்க யார் ரியாக்ட் பண்ணவே இல்லைன்னா, கிரவுண்ட் லெவல்ல கமலுக்கு சப்போர்ட்டே இல்லை. உண்மை. கமல்ஹாசன் நினச்சிக்கிட்டு இருக்காரு, தமிழே உறவே உயிரேன்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், தமிழ்நாடு நின்றுச்சு, ரொம்ப நன்றிங்கிறாரு. தமிழ்நாடு நிற்கல சார், உங்க கூட நின்றுது சீமானும் அப்புறம் திருமாவளவன் வேலுமுருகன் தான் நின்னாங்க உங்க கூட, வேற யாரும் உங்க கூட நிற்கல. பிட்டர் ட்ரூத், கசப்பான உண்மை அதுதான். ஏன் யாரும் நிற்கலன்னா, வாங்கட்டையா கமல், கமல் மேல இருக்கிற தனிப்பட்ட வன்மங்கிறது வேற. எனக்கும் கமலோட அரசியல்ல 0% தான் உடன்பாடு. கமல் அரசியல முழுசா நான் வெறுக்கிறேன்.
அருவருக்கிறேன், நான் புறந்தள்ளுறேன். ஆனால் கமல் பேசின கருத்தை நான் ஆதரிக்கிறேன். ஒரு தமிழனா நான் அவரோட நிற்கிறேன். ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா நான் அவரோட கருத்தை நான் வலுப்படுத்தணும்னு விரும்புகிறேன். நீங்கள் டிபேட்டுக்கு வாங்க. இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு டிபேட் இருக்கு, சகோதர மொழியா தாய்மொழியாங்கிற டிபேட் இருக்கு. ஒன்றும் இல்லை, அக்கா மொழியா அம்மா மொழியா, அதுக்கு கூட நீங்கள் ஓரளவுக்கு வரலான்னா ஓகே. பட் நீங்கள் வந்து டிபேட்டுக்கு கூட வரமாட்டேன், நான் போட்டு அடிப்பேன், அவனை ஒழிப்பேன், அவன் தீக்கிரையாக்குவேன், தமிழக அரசு பார்த்துட்டு அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்க்கும்னு நினைக்கிறதுங்கிறது உண்மையிலேயே காலக்கொடுமை. இன்னொன்று, நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் அந்த உணர்வு இல்லைன்னா, இவங்க தமிழுக்கான இயக்கத்தை கட்டலை, விட்டுட்டாங்க, அருந்து போச்சு. அவங்க விட்ட இடத்த இது இன்னைக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. அதில் சீமான் அவர்களா இருக்கலாம், அல்லது யாராவனா இருக்கலாம். அவங்க அதை விட்ட இடத்த பிடிக்க வராங்க. அதனால தான் அவங்களுடைய குரல் நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ ஏன் இவங்கெல்லாம் பேசலை அப்படின்னு கேட்டதுக்கு திராவிட தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னப்பா, நீங்க என்ன ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணும்னாலும் பேசிட்டு போயிடுவீங்க. ஆனா முதலமைச்சர் அப்படி இருக்க முடியுமா? அவரு எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்கணும். தப்பி தவறி அவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னா அங்க இருக்கிற தமிழர்களுக்கு அது ஆபத்தா போய் முடிஞ்சிடும். அங்க இருக்கிற கன்னடர்கள் தமிழர்களுக்கு எதிராக கலவரம் பண்ணுவாங்க, இதனால நிறைய தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் முதல்வர் அமைதியா இருக்கிறாருன்னு ஒரு கருத்து சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த கருத்தை நான் உடன்படலை. என்னன்னா, அதுக்காக ஒருத்தர் அமைதியா இருக்கக்கூடாது. அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய மொழி சார்ந்து இயங்குறவங்களையும் அந்த கமலஹாசன் போன்ற உங்களுடைய 2 நாள் மட்டும் தான் உங்கள்கிட்ட வந்து கையெழுத்து போட்டு ராஜ்யசபா எம்பிக்கு ஓகே வாங்கிட்டு போனாரு. அவரை போட்டு இந்த அடிக்கிறாங்க, பார்த்து சும்மாவே இருப்பீங்களா? அப்போ இது ரெண்டாவது ஒரு ரவுடி பண்ற வேலை மாதிரியே இல்லையா? அதான் முடிச்சிரு. என்னன்னா, அவங்கெல்லாம் அடிச்சிருவாங்கப்பா, திறந்துடும். இது என்னன்னா, இது என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படி என்ன பண்ணணும்னா, இது உண்மையிலேயே சொல்றேன், கருணாநிதி இருந்திருந்தாருன்னா சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, செம்மையா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. என் திராவிட இன சொந்தங்களாகிய கன்னடர்களே, நாம் அனைவரும் உருதாய வயிற்று பிள்ளைகள், நமக்குள் எதற்கு வீண் சண்டை? என்னுடைய மண்ணின் கலைஞானி கமலஹாசன் சொன்ன கருத்து தவறான கருத்து அல்ல, அதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், திராவிட இனம் வாழ்க, தமிழ் வெல்லும்னு கேள்வி ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. அப்படியே முடிஞ்சிருக்கும் பிரச்சனை. அப்படியே எல்லாரும் ஒன்று கூட்டி கை கூட்டி செஞ்சிருப்பாங்க, ஜாலியாக போயிருக்கும். நீங்கள் அதில் சப்போர்ட் இருக்காது, அப்போஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப நெளிவு செலவாக எழுதியிருப்பாரு கருணாநிதி. இவங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா, ஒன்று, நீங்கள் சொல்வதை போல இந்தியா பிளாக்குக்கு உள்ள ஒரு பிணக்கு உருவாயிடுமோ. இப்போ கமலஹாசன் இந்தியா பிளாக்கோட ஃபேஸாக இருக்கிறாரு. அங்கே பிஜேபி ஏதாவது கலவரத்தை உண்டாக்குறான், நிறைய கலவரத்தை உருவாக்குறான். கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டின் கேடுகட்ட நிலைமை, தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரங்க கூட அந்த பிஜேபி கூட சேர்ந்துருவாங்க. மரியாதை மன்னிப்பு கேளுங்கன்னு வற்புறுத்துறாங்க. அக்கா, தமிழிசையோட பேர்லே தமிழ் இருக்கு. உங்களுடைய அப்பா யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் ஒரு மாபெரும் தமிழ் அறிஞர், மிகப்பெரிய தொண்டாற்றிய பெருந்தகை. அவருடைய மகளாகிய நீங்கள் வந்து மன்னிப்பு கட்டான தப்புன்னு கேட்குறீங்களே. இப்போ நீங்களாம் எப்போ மன்னிப்பு கேட்க போறீங்க? தமிழ்நாட்டை சீரழிக்கிறதுக்கு, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை அழிப்பதற்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதியை கொடுக்காம இருக்கிறதுக்கு, கல்வியை அழிச்சதுக்கு, டிமானிட்டேஷன் என்ற பேரில் வந்து எல்லாரும் லைனில் நிற்க வச்சு சாகடிச்சதுக்கு, ஜிஎஸ்டிங்கிற பேரில் சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, இதை நீங்கள் எப்போ மன்னிப்பு கேட்க போறீங்க? அப்போது ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் அது ரொம்ப சுலபமாக போயிடுது. இன்னொன்று, இங்கே மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்குறவன் நான் எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது தெரியுமா? கமல் மன்னிப்பு கேட்டால் அவங்களுக்கு புரியாது. கரெக்ட், உண்மையாக சொல்கிறேன். கமல் மன்னிப்பு கேட்டார்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு கமல்கிட்ட இவங்க டீலிங் பண்ணது கிடையாது. அப்போது ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறதுங்கிறது, நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒருத்தர் காயப்பட்டாருன்னா ஓகே ஃபைன், மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் இது ஒருத்தருடைய தன்மானத்தோடு நீங்கள் போடுற சண்டை, அங்கே அவர் இறங்க மாட்டேன்னு நினைக்கிறாரு. அது கமலோட ஸ்டாண்டு சரிதான். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா, நீ தப்பாக புரிஞ்சுக்கணும், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? கரெக்ட், நீ தப்பாக ஒன்று புரிஞ்சுப்ப, ஆனால் அதுக்காக மன்னிப்பு கேட்கணுமானா அது சரியான வாதம் தான். இன்னொன்று, அவங்க பாலிடிக்ஸ்க்காக கமல் வந்து இறங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, கமலுக்கு பாலிடிக்ஸில் பெரிய கிரிப்பு கிடையாது. அதனால் அவர் ரொம்ப ஈஸி. ஒருவேளை ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப கிரிப்பாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்ட்டி பெருசாக இருக்குது, 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ இருக்கிறான், 1 எம்பி இருக்கிறாருன்னா கூட அவர் இறங்கி போயிருப்பார், மன்னிப்பு கேட்டிருப்பார். இவர் கலைஞானி, மன்னிப்பு கேட்டானா கேட்காட்டேன்னா, அதனால் அதில் நிற்கிறாரு. பட் அவருடைய ஸ்ட்ரென்த்தை பாராட்டணும், கமலோட நிற்கணும். நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, அவர் சொல்கிறது சரியா தப்பா, இல்லை பாசிங்க வந்து விட்டு போயிடலாம், அக்கா மொழியா அம்மா மொழியான்னு பேசுறது தப்பு இல்லை.
பட் கமலை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது. கமல் வந்து இது இன்டென்ஷனாகவும் சொல்லலை, ஒரு நோக்கத்தோட கன்னட மொழியை போட்டு வாடா சண்டைக்கு போடலாம் வாடான்னா இழுக்கல. அவர் இப்போ ஜாலியாக சொல்ல அன்பா பாசமாக தான் சொன்னார். நம்ம இந்த வீடியோவில் கூட சொல்றது என்னன்னா, கன்னடர்கள் நம்ம நம்மளுடைய சகோதர இனம். நம்முடைய மொழியிலிருந்து திரும்பி நானும் சொல்றேன், நம்ம மொழியிலிருந்தே கிளைத்த இன்னொரு மொழியாக நம்ம பார்க்குறோம், கருதுறோம். சில ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, இப்போ இது ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க, இந்த கல் உடையுது, இந்த கல் உடைஞ்சு ஒரு 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 தமிழும் இருக்குது கன்னடமும் இருக்குது. இப்போ இந்த கல்லுக்கு என்னன்னு பேர் வைப்பீங்கன்னு கேட்குறாரு. இப்போ அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கல் மூலத்தமிழா இருக்குங்கிறாரு. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, கால்டுவெல் அதை மட்டும் புரோட்டோ தமிழ் லாங்குவேஜ் சொல்லுதான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே இருந்திருக்காது. பல பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஆளுக்கு என்ன பேர் போறதுன்னு தெரியல. ஸோ புரோட்டோ டிரைவரியா போங்கடா, போட்டோ திராவிட லாங்குவேஜ்டா போங்கடா அப்படின்னு தள்ளி விட்டா. அப்படி அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ இது அங்கே ஆரம்பித்த பிரச்சனை ஒரு கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் மாநில கட்சி அங்கீகாரம் ஆகிற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு. பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு. இது தொடர்பாக இறுதி கேள்வி, ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பிறப்பால் தமிழராகவே இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி ஆகட்டும், இல்லை நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்ற விஜய் ஆகட்டும், இவங்க 2 பேரும் கூட இந்த விஷயத்துல வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலையே. எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கருத்தை வந்து உண்மையிலேயே பேசி இருக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் தமிழுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முருகனுக்கு ஒரு லீவ் விடுவாங்கல்ல, முருகன் தைப்பூசத்துக்கெல்லாம் விடுமுறை விட்டது எடப்பாடி பழனிசாமி தரப்புல தான். நிறைய முக்கியமான தமிழர்கள் சார்ந்த பல விஷயங்கள்லாம் ரொம்ப கவனிக்கிற ஒரு நபராக தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இதில் அவர் வாய் திறக்காதது ரொம்ப வருத்தமாக. என்ன நிர்பந்தமாக இருக்கும்? நிர்பந்தம்லாம் இல்லை, அவங்களுக்கு வந்து பெருசாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதிமுக கருத்து எதிர்பார்க்கவே முடியாது. ஐ திங்க் ஸோ. அதில் இன்னொருத்தர் இருக்காரு, கேபி முனுசாமி நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் சொல்லிருக்காரு, கமல் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களாம் நீங்கள் போய் பைட்டு போட தான் அங்கே பதில் சொல்லுவாங்க, அவங்க சும்மா பதில் சொல்ல மாட்டாங்க, அதுக்கெல்லாம் தனியாக முன் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பைட் போட்டிங்கன்னா மேபி எடப்பாடி பழனிசாமி இந்த மைண்ட் செட் இருக்கலாம், எதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும், ஆனால் அது அவசியம் இல்லைங்க கூட சொல்லுவார். அவர் ரொம்ப யதார்த்தமான ஆள். ஆனா நீங்க கேட்ட இன்னொரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப சீரியஸான ஆளு. தமிழக வெற்றி கழகத்துல ஒரு விஜய். 2 விஷயம் இருக்கு, சென்சிட்டிவ் டாபிக்கு போனா சிக்கலாயிரும், நமக்கு முழு மேட்ரு தெரியாது, இது ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொரு மேட்ரு, படம் ரிலீஸு ஓடணும், லாஸ்ட் படம், பிரச்சனை வரக்கூடாது. ஆனா இந்த 2 காரணமே பாலிடிக்ஸ்க்கு வந்தப்போ நீங்க சொல்லவே கூடாது. உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க வந்து மொழியின் உரிமையை அடமானம் வைக்கிறீங்க. எனக்கு இந்த மேட்டர்ல எக்ஸ்பர்ட் இல்லைன்னு நீங்க பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகு எதிலிருந்தே நீங்க விலகக்கூடாது, பேசியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கமலுக்காக நின்றுக்கணும், ஐ சப்போர்ட் கமல் அவர் சொல்லியிருக்கணும். அவர் சொல்லாதது வருத்தம் நமக்கு. அதே போல படத்துக்காகத்தான் இவர் இதை பேசாமல் இருக்கிறாருன்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. பிகாஸ் வி டசன்ட் நோ அவர் என்ன மோட்ல இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாத போது இதுக்காக தான் அவர் படம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த படத்துக்காக அவர் அமைதியா இருக்கிறாருன்ற கூற்ற கடந்து போக முடியல, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகல. கண்டிப்பா. அப்ப என்ன காரணங்கிறத அவங்க தான் வந்து அதை ஓப்பன் அப் பண்ணணும். பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த சிக்கலுக்குள்ளலாம் தலையிட விரும்பலங்கிறாங்க. பட் இது வந்து சிக்கலோ அரசியலோ அப்படிலாம் கிடையாது, ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் ஐயா நாஞ்சல் சம்பத் ஐயாவுடைய பேச்செல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்லுவார், ஆமாம் தமிழன் தான் கன்னடம் வந்துச்சு, என்ன தப்பு, அதான் உண்மை. இங்கேருந்து மலையாளம், இங்கேருந்து போனால் தான் மலையாளம், இங்கேருந்து போனால் தான் கன்னடம், இங்கேருந்து போனால் தான் தெலுங்கு, இது தைரியமாக சொல்லணுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருக்கு ஒரு டிராவிடியன் ஸ்பீக்கராக பார்க்கப்பட்டாலுமே கூட அவர் ஒரு கன்னியாகுமரி தமிழன், அவர் கரெக்டாக அதை பேசுகிறார். அப்போது அந்த மாதிரி ஸ்காலர்ஸோட பேட்டிகளை பார்த்தாவது சொல்லலாம். அதை பேசாமல் இருக்கிறது வருத்தம் அளிக்குது. விஜய் பேசாமல் இருக்கிறது வந்து பெரிய விஷயமா நான் பார்க்கல. பட் எடப்பாடி பழனிசாமியா பேசியிருக்கலாம், ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அவர் பேசியிருக்கணும். மற்றபடி பலரும் அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதிமுக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் கலான் சுந்தரம்லாம் கூட பேசியிருந்தாரு, தனிப்பட்ட முறையிலே அவர் ஷேர் பண்ணும்போது சொன்னார், ஆமாம் கமல் சுந்தரம் தப்பு இருக்குன்னு தான் கேட்டார். சில பேருக்கு புரிதல் இருக்கிறவங்க பேசிடுவாங்க சார். அதிமுக பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிறைய பேர் கலந்த ஒரு கட்சி. நீங்கள் அதிமுகவில் திராவிடம் பேசலாம், தமிழ் தேசியம் பேசலாம், இந்துத்துவம் பேசலாம், கம்யூனிசம் பேசலாம், என்ன வேணா பேசலாம். அது ஒரு கலவையான ஒரு எல்லாருக்குமான வெகுஜனமாக அப்படியே போய் சேர்ந்துடலாம். இங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் பேசினது ரொம்ப நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் சார். கம்யூனிஸ்டுகளை தெரிஞ்சு இவர் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். பேர் மறந்துட்டு அவர் சொன்னார்,
அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா அமித்ஷா வந்து சொன்னாரேப்பா, அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக தமிழ் தான் அநேக மொழிகளின் தாய்னு பல முறை பேசியிருக்காங்க. என்னென்ன மொழின்னு பேசினாங்களா? இல்லை, பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கே தொட்டா ஸ்பார்க் ஆகும்னு தெரியும், அது விட மாட்டாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேட்டாங்க. ஐயா அம்மா அக்கா கிட்ட வந்து பதிலே வரல, தமிழிசை கிட்ட வந்து பதிலே வரல, ஷட்டரை எழுதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கமலஹாசன் பக்கம் தான் நிற்க முடியும். இதில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழக முதலமைச்சரும் டெபுட்டி சிஎம்மும் அமைதியாக இருந்தது ரொம்ப தப்பு. சரி, பல்வேறு தகவல்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.